Good morning dear students. You are watching EduStar KG2 English Revision for Term 1. December 1 இருந்து Term 1 exams start ஆகுது. அந்த போர்ஷன்ஸில் தான் நம்ம இப்போது ரிவைஸ் பண்ண போகிறோம். Term 1 எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வருமோ அந்த போர்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ரிவைஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேபிட்டல் லெட்டர் A to Z, ஸ்மால் லெட்டர் கர்சிவ் A to Z ரிவைஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இந்த A to Zல என்னென்ன கொஸ்டின் மாடல் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது A to Z கேபிட்டல் லெட்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா எழுத தெரியும். நமக்கு தான் நல்லா எழுத தெரியுமே, மேம் என்ன ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே, மேம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கிலீஷ் நோட்டில் 4 லைன்ஸில் நீங்கள் எழுதி பழகிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறப்பையும் ஒரு 4 லைன் பேப்பரில் தான் எழுதணும். இங்கிலீஷ் உங்கள் இங்கிலீஷ் நோட்டில் லாஸ்ட் பேஜில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போது 4 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, நோட்டில் எழுதுகிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். தனியாக பேப்பர் எதுவும் இருக்க போகிறதில்ல. உங்களோட இங்கிலீஷ் நோட் நீங்கள் ஹோம்ஒர்க் கிளாஸ் ஒர்க் எழுதுறீங்க இல்லையா, அந்த நோட்லையேமோ லாஸ்ட் பேஜில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்கள் நோட்டில் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி 4 லைன்ஸ் நோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 லைன்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி லைனை டச் பண்ணியிருக்கு, 3 லைன்ஸ் மேக்ஸிமம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் டச் பண்ணி எழுதியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி அழகாக லைனை விட்டு மேலேயோ கீழேயோ போகாமல் கரெக்டாக எழுதுறவனும் சரியா, கரெக்டாக எழுதியிருந்தா அந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா மேம் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. சரியா, மார்க்குக்காக வேண்டாம், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக எழுத தெரியும். அதனால் நீங்கள் நிதானமாக எழுதுங்க. ஓகேவா, வீட்டில் உட்காந்து தான் எழுத போகிறீங்க. அப்படி எழுதுகிறப்போ என்ன செய்யணும், பார்க்காம எழுதணும். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்கள்ல, அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்காம உங்களுக்கே ரொம்ப அழகாக தெரியும். உங்கள் இங்கிலீஷ் நோட்டில் லாஸ்ட் பேஜில் எழுதணும். ஓகேவா, அதுதான் டெஸ்ட்டு. இப்போ ரிவிஷன் தான். இதை நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். எழுதுகிறப்ப என்ன செய்யுங்க, சொல்லிகிட்டே எழுதுங்க. இந்த கரெக்டாக இதில் லைன் எப்படி ஃபாலோ பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். ஓகேவாம்மா, இப்போ இது கேபிட்டல் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸ் கூட நம்ம என்ன படிச்சுக்கோம், கர்சிவ் பேட்டர்னில் எழுதுங்க. ஓகேவா, ஓப்பன் லெட்டர்ஸில் நம்ம KG 1ல் படிச்சிட்டோம். அது புக்கில் உள்ள வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரைட்டிங் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஸ்மால் லெட்டர் கர்சிவில் எழுதி பழகிக்கோங்க. அதே மாதிரி தான் எந்த லைனை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், இப்போது ACEIMNORSUVWX இதெல்லாம் இன்பிட்வீனில் உள்ள 2 லைன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, அதே சமயம் பாருங்கள், BDHKLT இந்த லெட்டரெல்லாம் மேலே உள்ள ரெட் லைனை டச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், GJPQYZ இதெல்லாம் கீழே உள்ள ரெட் லைனை டச் பண்ணி எழுதணும். கண்டிப்பாக லைனை டச் பண்ணி எழுதணும். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் லெட்டர் என்னது, எஃப் மேலே உள்ள ரெட் லைனையும் டச் பண்ணணும், கீழே உள்ள ரெட் லைனையும் டச் பண்ணணும். அதே மாதிரி அழகாக எழுதி பழகுங்க. உங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் மேம் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி டெஸ்ட்லையும் நல்லா அழகாக லைனை டச் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? ஓகே, ரைட். இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Z, ஸ்மால் லெட்டர்ஸ் A to Z இன் கர்சிவ், இந்த ரெண்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் மாடல் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். ஒன் சைடு கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு ஸ்மால் லெட்டர்ஸ் கர்சிவ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டரை என்ன செய்யணும்,
ஜாயின் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரை என்ன செய்யணும், ஸ்மால் லெட்டரோட இப்போது இங்கே பி இருக்கு, பி எங்கேம்மா இருக்குது, இந்த பி இருக்கு இல்லையா, இது ஸ்மால் லெட்டர் பி. ஸ்மால் லெட்டர் பி வரைக்கும் என்ன செய்யணும், லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி எல் டு எல், டி டு டி, இசட் டு இசட், எஃப் டு எஃப். ஒரு பக்கம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்மால் லெட்டர் இருக்கும். நீங்கள் அதை லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இது வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். இதே லெட்டர் டெஸ்ட்டுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இது மாதிரி கேட்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் இப்போது இங்கே கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்மால் லெட்டர்ஸ் கர்சிவ் லெட்டர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா சர்க்கிள் ஒன்லி த ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸை மட்டும் என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தானே, உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எக்ஸாம்பிள் தான், இந்த லெட்டர்ஸ் தான் டெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கிடையாது. எக்ஸாமுக்கு வந்து மேம் வேறு லெட்டர்ஸ் கூட கொடுக்கலாம். அதனால் இது மாதிரி நிறையா நீங்கள் எழுதி அம்மாவை எழுதி தர சொல்லி சர்க்கிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரஃப் நோட்டில். ஓகேவாம்மா? அப்போ நெக்ஸ்ட்டு இப்போது ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். மேம் வந்து ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் அப்படி கொடுக்கல, ஒரு 6 லெட்டர்ஸாக தனித்தனியாக எடுத்திருக்கேன். அந்த லைனில் வந்து மேம் கொஞ்சம் லெட்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், அதை தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இங்கே பாருங்கள், டி, டிக்கு அப்புறம் என்னம்மா எழுதணும், இ, எஃப் இருக்குது, ஜி, ஹெச், இங்கே ஐ. ஓகேவா? இது ஒன்று முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், நெக்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எம், எம் ஆஃப்டர் என், அப்புறம் ஓ, ஓக்கு அப்புறம் பி கொடுத்துருக்காங்களா, ஓகே, பிக்கு அடுத்து கியூ, கியூ ஆஃப்டர் ஆர். ஓகேவா? இது செகண்ட் ரோ. தேர்ட் ரோ வந்து எந்த நம்பரில் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்குமா, டி. ஓகே, டீக்கு அப்புறம் ஒரு பிளாங்க் இருக்குது, டி ஆஃப்டர் யூ, அப்புறம் வி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ நீங்கள் எழுதணும், எக்ஸ், எக்ஸ் ஆஃப்டர் ஒய் நீங்கள் எழுதணும். இது மாதிரி தான். இது வந்து எந்த ஆர்டர் படி வேணாலும் மேம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இது மாதிரி எழுதி ரஃப் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. ஸோ இதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து இங்கிலீஷில் மீதி உள்ள போர்ஷன்ஸோட ரிவிஷனும் அடுத்த வீடியோஸில் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.